ஐயா வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. நிலத்தடி நீர்மட்ட மேலாண்மையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நிலத்தடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. ஆ, செம்மண் பூமியாக இருக்கட்டும், கரிசல் பூமியாக இருக்கட்டும், நம்மளுடைய நிலத்திற்கு கீழே இருக்க பகுதி வந்து பல்வேறு அடுக்குகளால் இருக்கும். குறைஞ்சபட்சம் 6லேருந்து அதிகபட்சம் 14 வகையான பாறை அடுக்குகள் வந்து நமக்கு கீழே இருக்குது. இந்த பாறை அடுக்கில் வந்து ஒவ்வொன்றும் ஒரு விதமான உயரத்தில் இருக்கும். சரிங்களா? அதில் அது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. மலையடிவாரங்களில் ஒரு மாதிரி இருக்கும், நடுப்பகுதியில் ஒரு மாதிரி இருக்கும், கடலோர பகுதிகளில் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி செம்மண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும், களிமண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் மேலே இருக்கக்கூடிய மண்ணுடைய அளவு வந்து செம்மண்ணில் அதிகபட்சம் 2 அடியிலேருந்து 3 அடி உயரம் தான் இருக்கும். களிமண்ணில் வந்து அதோட ஆழம் வந்து 20 அடி வரலும் கூட போகும். செம்மண்ணில் மணல் கண்டத்துக்கு கீழே இலகு பாறையும் அதுக்கப்புறம் கடின பாறையும் பொதுவாக வரும். அந்த கடின பாறைகளில் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த செம்மண் நிலத்தில் வந்து மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாறை அடுக்குகளில் வந்து பல்வேறு விதமான ஊற்றுக்கள் வந்து நமக்கு இருக்குது. 500 அடிக்குள்ளே ஒரு 8 நம்பரை உத்தேசமாக 8 எண்ணிக்கையிலான ஊற்றுக்கள் இருக்குது. இப்போ நம்ம போர் போடும்போது எடுத்த உடனே 40 அடியில் ஒரு ஊற்று வருது பார்த்திங்களா, அது மேல்மட்ட ஊற்று. அது மாதிரி ஒவ்வொரு அடுக்குகளில் 8 ஊற்று இருக்குதுங்க 500 அடிக்குள்ளே. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 350 அடிக்குள்ளே 4 ஊற்று இருக்குது. இந்த 850 அடிக்கு கீழே வந்து பொதுவாக கசிவு நீர் தேங்கி இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இருக்குது. நம்மளுடைய இந்த ஊற்றுக்களுக்கு யாராவது ஒருத்தர் ரீசார்ஜ் பண்ணணும் இல்லைங்களா? அது மாதிரி உள்ள அமைப்புகள் தான் தரையில் இருக்கக்கூடிய குளங்கள். குளங்கள், இது ஊரணி, ஏரி, தாங்கல், இங்கேருந்து தான் தண்ணி வந்து இந்த ஊற்றுக்களுக்கெல்லாம் கிடைக்கிது. நம்ம அந்த தண்ணியை தான் வந்து போர்லேயோ கிணறு மூலமாகவோ எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கடந்த ஒரு 20 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை பெருக்கம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, குறைவில்லாத தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிகமான போரை போட்டு அதிகமான குதிரை திறன் உள்ள மோட்டரை போட்டு தண்ணியை உறிஞ்சிடுறோம். சரிங்களா? எல்லா பகுதியிலையும் தரைக்கு கீழே போயிட்டீங்கன்னா அதுக்கு வந்து கிராமம் நகரங்கிற வித்தியாசம் இல்லை, எல்லாமே ஒன்று தான். ஆனால் கிராமத்து பகுதிகளில் அளவாக உபயோகப்படுத்துகிற தண்ணீரை அதற்கு சரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நகரம் வந்து அதிகமாக உறிஞ்சலாம். அல்லது ஒரு நகரத்துக்கு கீழே உள்ள ஒரு களிமண் பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் அவங்க அதிகமாக உறிஞ்சி மேலே இருக்கக்கூடிய கிராமத்துக்கும் சரி, அவங்க வயல்வெளியிலையும் சரி தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். இதெல்லாம் வந்து இன்றைக்கி மக்கள் தொகை பெருக்கத்திற்காக வேறு வழி இல்லாமல் எல்லாரும் வாழணும், எல்லாரும் சம்பாதிக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும், உடனே எல்லாம் கிடச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வேலைகளை பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால எல்லா ஊற்றுக்கள்லேயும் எல்லா அடுக்குகளுக்கும் தண்ணீரை திருப்பி கொடுக்குற மாதிரி கிணறு இது குளங்கள்லையோ அல்லது வந்து குளங்களை இணைக்கக்கூடிய வாய்க்கால்களையோ முறைப்படுத்தாமல் இருக்கோம். அதை சரி பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஆறு, கால்வாய் அப்படிங்கிறது பள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 2 பள்ளங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நிலம் மேடாக இருக்குது. அந்த இடத்த எப்படி சரி பண்ணுறது? அதுக்கு தான் பண்ணைக்குட்டை அமைங்க அப்படிங்கிறோம். பண்ணைக்குட்டைங்கிறது நம்ம பட்டா நிலத்தில் நம்ம தோண்டக்கூடிய குளங்கள். அந்த குளங்களை நம்ம உருவாக்குங்க. அப்படி உருவாக்குறதுனால தண்ணீரை சேகரித்து குளங்களை சரியாக பராமரித்து, பண்ணைக்குட்டைகள் சரியாக பராமரித்து, ஒவ்வொரு பட்டா நிலத்துலேயும் முறையான மண் வள பாதுகாப்பு பணிகளை நம்ம கரெக்டாக செஞ்சு வச்சுருந்தோம்னா
பெய்கிற மழை அந்தந்த இடத்துல பேஞ்சு எங்கேயும் நகர விடாமல் அதை பண்ணி அந்த தண்ணீர் வந்து கீழே பூமிக்குள்ளே இறங்குறதுக்கு அதற்கான ஒரு டைம் கொடுக்குறோம். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அதை கீழே இறக்கி மொதல் 40வது அடியில் சேர்க்குறோம். அதுக்கு 40க்கு அடியில் வந்து 86ல் போய் சேர்க்குறோம். அடுத்து 127ல் சேர்க்குறோம். 186ல் சேர்க்குறோம். இது மாதிரி ஒவ்வொரு அடுக்குகள்லேயும் போய் அந்த தண்ணீரை வந்து நம்ம சேமித்து வச்சாதான் எதிர்காலத்தில் நம்ம வந்து எவ்வளவு போட்டு உறிஞ்சினாலும் தண்ணி வர முடியும். அதனால் பொதுவாக வந்து நிலத்தடி நீர்மட்ட மேலாண்மைங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு தண்ணி எடுக்க போகிறோமோ அதை விட 2 பங்கு தண்ணீரை வந்து கீழே சேமித்து வைக்கிறது தான் மேலாண்மை. ஏன்னா ஏடிஎம் கார்டு வச்சுருக்கிறதுனால புண்ணியம் இல்லை, பேங்க்கில் பணம் இருக்கணும். சரிங்களா? அது மாதிரி தான் வந்து நம்ம வந்து தண்ணீர் ஆனால் பொதுவாக நம்ம நான் தான் பண்ணணுமா இதை, ஏன் மற்றவங்க பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு அலட்சியம் தான் பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லார்ட்டையுமே இருக்குது. சரிங்களா? எல்லா மனதில் நிறைய கருத்துக்கள் வச்சுருந்தாலும் எவ்வளோ பேர் அதை செய்வாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க? யோசிச்சு பாருங்கள். ஏன் இந்த அரசாங்கம் செஞ்சால் என்ன, ஏன் மக்கள் அவன் செஞ்சால் என்ன, இவன் செஞ்சால் என்ன, நான் ஏன் செய்யணும், இப்படி தான் வந்து பொதுவாக நினைக்கிறாங்க. இருக்கட்டும், எப்படியோ நினைக்கட்டும். நமக்கு வந்து தண்ணீர் வந்து தரைமட்டத்தில் உயரணும், அதுதான் பாயிண்ட்டு. நம்ம வந்து முறைப்படி சேர்க்காமல் இருந்தோம்னா தண்ணீர் வந்து ஓடைகள் வழியாக ஆற்றுக்கு போய் கடலுக்கு போயிடும். யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் கணக்கு என்ன சொல்லுதுன்னா, முறையான மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு பகுதியிலையும் ஏதோ ஒரு கணக்கில் ஏதோ ஒன்று அடிப்படையாச்சு. ஒரு பகுதியில் அதிகமாக இருக்கலாம், ஒரு பக்கம் கொஞ்சூண்டாக இருக்கலாம். கூட்டுத்தொகையை ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் கணக்கிடுறாங்க கவர்மெண்ட்டில். அப்போ ஒரே அளவுக்கு ஓரளவுக்கு மழை பெய்யுதுன்னு அவங்க புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்படிங்கிறப்ப ஆனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துச்சா அப்படின்னா இல்லை. தினசரி நம்ம போர் போட்டுக்கிட்டே இருக்கோம். நிறைய புது வீடுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தரே 2 வீடு வச்சுருக்கோம். அதிகமான தண்ணீரை உறிஞ்சிரும். எந்த ஒரு தண்ணீரை பற்றின தண்ணீர் செலவு தினசரி நம்ம பண்ணுறதை பற்றி எந்த விதமான கவலையும் நமக்கு இல்லை. அப்படிங்கும்போது பூமிக்குள்ளே தண்ணி இல்லைங்க. இதை நம்ம இருக்க வைக்கணும். நம்ம வந்து விவசாயத்துலேயுமே சொட்டு நீர் பாசனம் போடுங்க, பைப்லைன் விவசாயம் பண்ணுங்க, வாய்க்கால் வழி தண்ணி போகிறத குறைங்க, வேருக்கு மட்டும் தண்ணி கொடுங்க, வேரில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மட்டும்தான் செடி எடுத்துக்கும். அதிகமாக தண்ணி கொடுத்தீங்கன்னா வேருக்கு கீழே போய் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். நிறைய தண்ணி தேங்க வச்சிங்கன்னா ஆவியாகிறது அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இதெல்லாம் தான் வந்து நீர் மேலாண்மையோட கூறுகள். சரிங்களா? அதே மாதிரி தான் நகர்ப்புற பகுதிகள்லையும் அவங்க வந்து தினசரி எவ்வளோ தண்ணீர் செலவழிக்கிறாங்க, எவ்வளோ செலவழிக்கணும். அனைத்து பகுதி மக்களுக்கும் 135 லிட்டர் தண்ணி கிடைக்கணும்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. நம்மளோட ஆய்வுப்படி பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வந்து உத்தேசமாக 45லேருந்து 55 லிட்டர் தண்ணியும், நகரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து 180லேருந்து 240 லிட்டர் தண்ணியும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த தவறுகளெல்லாம் சரி பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் முயன்றாதான் முடியும். நம்ம நிலத்தில் சேமித்து வச்சாதான் யாரை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க முடியும். குறைந்த செலவில் இந்த மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள்ங்கிறது வந்து கிராம நகர பகுதியாக இருந்ததுன்னா ஒரு 1500 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 3000 ரூபா செலவுக்குள்ள ஒரு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைக்கலாம். வயல்வெளிகளாக இருந்ததுன்னா 4000 ரூபாய் முதல் கொண்டு அதிகபட்சமாக 20,000 செலவில் மிகச்சிறந்த அதிக கொள்ளளவுள்ள மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை அமைக்கலாம். இப்படி அமைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நாளைக்கு யாரையும் குறை சொல்லாத, நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு பெரிய தாம்பாளத்தட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி தான் ஒரு கிணறுகள் இருக்குது. இந்த ஒரு தாம்பாளத்தட்டும் நிறைய தண்ணியை தேக்கி வச்சுருக்கோம். அப்போ நம்ம மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைச்சா இந்த தாம்பாளத்தட்டு மாதிரி இருக்கக்கூடிய
ஒரு நீர் அடுக்குல போய், நீர் தாங்கிகள்ல போய் தண்ணி சேர்ந்து நிற்கிறப்ப, உங்களுக்கு கிணற்றுல வந்து நிலையான தண்ணீர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து நிலத்தடி நீர் மேலாண்மையோட ஒரு சிறு செய்தி முன்னுரை. நன்றி.